மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து பேசிய நிகழ்வு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை மனதார வரவேற்கிறேன். தந்தை மகன் உறவு என்பதோடு தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான சக்தியாக, மருத்துவர் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்த நிலை நாடு அறியும். இடையில சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு நல்ல சந்திப்பு. குடும்ப பாசம், குடும்ப உறவு மீண்டும் நிலைத்திருக்கிறது. இருவருடைய சந்திப்பு இன்னைக்கு நாடு முழுவதும் பேசப்படுகிற ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை நான் நெஞ்சார வரவேற்கிறேன். இந்த சந்திப்பு இன்னும் கொஞ்சம் முன்னாலே நடந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். முன்னால நடந்திருந்தா ரொம்ப நல்லதா அமைஞ்சிருக்கும். பரவாயில்ல, எப்படி காலந்தாழ்த்தியாவது சந்தித்தது நல்லதுதான், மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடியதாக தான் பார்க்குறேன். இருவருக்குமான கருத்து வேறுபாடு நீங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது அடுத்த என்ன? அதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சு பேசும் பொழுது கருத்து வேறுபாடு இருக்காது, மறைஞ்சு போயிடும். இருந்த கருத்து வேறுபாடுலாம் மறையுமே தவிர கருத்து வேறுபாடு இருக்காது. இனிமேல் வருங்காலத்துல கட்சியினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? இப்போ மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் எல்லாத்தையும் அழைச்சி பேசி கட்சி இப்படிதான் நடத்தணும் ஒரு முடிவெடுத்து கூட கட்சி வேகமா போகும். அதில் ஒன்றும் மாட்டாங்க. உங்களிடம் அன்புமணி வந்து பேசியிருக்காருங்களா? பேசுவார், எல்லார்ட்டையும் பேசுவார். ஏற்கனவே பேசிட்டு இருந்தாரு. இடையில எல்லாரும் கொஞ்சம் வருத்தமான சூழ்நிலை. இன்னைக்கு ஐயா பார்த்துருக்காரு, எல்லார்ட்டையும் பேசுவார். நல்ல தொடக்கம் தான் அது. இப்போ இடையில பாத்தீங்கன்னா கட்சி வந்து அதாவது 2 பிரிவுகளா வந்து இருந்திருக்கு. 2 மாவட்ட செயலாளர்கள் இருந்திருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ அவர்களுடைய சூழல் என்னவா மாறும் கட்சியில? நீங்க சொல்றது உண்மைதான். கட்சி வந்து ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 2 ஒன்றிய செயலாளர்கள், 2 நகர செயலாளர் இப்படிதான் பிரிஞ்சு இருக்கிறது உண்மை, மறுக்கல. இப்போ ஒன்னா சேரும் பொழுது சில கீழே மேல்மட்ட தலைவர்கள் ஒன்னா சேர்ந்தா கூட அடிமட்டத்துல அந்த தேர்தலாம் சந்திச்சா அல்லது ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் இருக்கத்தான் செய்ய, இல்லைன்னு சொல்லல. மேல தலைவர்கள் மேல இருக்கிறாங்க, எல்லாரையும் அழைச்சி பேசி எல்லாம் இனிமேல் மறந்துடுவோம், ஒற்றுமையா செயல்படுவோம்னு சொல்லி 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்துட்டு நிர்வாகிகள் எல்லாம் அழைச்சி பேசுறாங்கன்னா சரியா போயிடும் தானே. அதுல ஒன்றும் பிரச்சனைக்கு வாய்ப்பு. இனி பாமக ஒன்றிணைந்து செயல்படும் கட்டாயம் தான். 2 பேரும் ஒன்னா பேசணும். ஒன்னா பேசிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு நிர்வாகிகள்லாம் கலந்து எல்லாரும் வாங்க ஒன்னா உட்காருவோம் அப்படின்னு பேசுனாங்கன்னா, மனசு விட்டு பேசினா சரியாயிடும். அதுல ஒண்ணு மாற்றம் இருக்கு. ஐயா, அப்ப பாத்தீங்கன்னா இப்போ தாவேக ஆட்சி வந்து கிட்ட 40 நாட்கள் ஆகுது. ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்குது. இதுல வந்து விஜயோடைய அந்த செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க சட்டமன்றத்திலயும் வெளியே? அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. காலங்காலமா இருந்த தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஒரு வலிமையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இப்படி நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் மக்கள் உரிமைக்காக போராடி வந்த நிலை. இன்னைக்கு குறுகிய காலத்தில் ஆரம்பித்த கட்சி மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்போ ஒரு கூட்டம் நடந்துருக்குது, இன்னும் பட்ஜெட் கூட்டம் நடக்கும். இது போக போகத்தான் எப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு பல்வேறு கோணங்கள்ல அவங்களுக்குள்ள விமர்சனம் பண்ணிட்டா கூட, ஒரு அரசியல் கட்சியில நானும் நீண்ட காலமா பொறுப்புல இருந்தேன். பொது வாழ்க்கையில் ஒரு 46 வருஷம் அனுபவம் உள்ளவங்கிற முறையில இன்னைக்கு எடுத்தான் கவுத்தான்னு எதையும் சொல்லிட முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து தான் ஒரு ஆட்சியினுடைய நிலைமை பற்றி சொல்ல முடியும்.